பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து மாநில அரசு அறிக்கை அளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான விவகாரம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இவ்வளவு கூட்டம் வரும்போது முறையான நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டுமல்லவா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்ததாகவும் 50,000 இருந்து 60,000 பேர் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2.5 லட்சம் பேர் வருகை தந்ததாகவும் தெரிவித்தார். அனைத்து உயிரிழப்புகளும் சின்னசாமி மைதானத்தின் நுழைவு வாயிலில் மட்டுமே நடந்ததா எனவும், சின்னசாமி மைதானத்தில் உள்ள அனைத்து கேட்டுகளும் திறந்திருந்ததா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். சம்பவம் நடந்தது விதான் சௌதா பகுதியில் அல்ல, சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில்தான் என விளக்கமளித்த அரசு தரப்பு 21 நுழைவு வாயில்களும் திறந்திருந்தது என கூறியது. அதே சமயம் 3 நுழைவாயில்களில் மட்டுமே திறக்கப்பட்டது என எதிர்தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கான விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இதனிடையே கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆர்சிபி நிர்வாகம், கர்நாடக மாநில கிரிக்கெட் வாரியம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம் என காவல்துறை ஆலோசனை வழங்கியும் கேட்கவில்லை எனவும், முன் அனுமதி பெறாமலேயே நிகழ்ச்சிக்கு அனுமதி இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டதாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோதல் போக்கிற்கு மத்தியில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி ராமதாஸ் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். தந்தை மகன் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் கடந்த 29ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், அன்புமணி பாமக வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார், பெற்ற தாயை அடிக்க முயன்றார், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்றபோது காலை பிடித்து கெஞ்சி கூட்டணிக்கு போய் கட்சியை தோற்கடித்தார் என கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்ப இருவரும் மாறி மாறி கட்சி சார்ந்து உத்தரவுகளை பிறப்பித்ததால் பாமகவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேரில் சென்று தந்தை ராமதாஸை சந்தித்தார். இருவரும் சுமார் 45 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். என்ன பேசினார்கள் என்பது குறித்து முழு தகவல்கள் வெளியாகவில்லை. இப்படி இருக்க அன்புமணி ராமதாஸ் கிளம்பியவுடன் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியும் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினர். இதில் கவனிக்க வேண்டியது, அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே இருவரும் கூட்டணி அமைத்தால்தான் அதிமுக ஜெயிக்க முடியும் என குரல் கொடுத்தவர் சைதை துரைசாமி. மறுபக்கம் பாஜகவுக்கு கூட்டணி வியூகம் அமைத்து தருவதில் முக்கிய பங்காற்றியவர் குருமூர்த்தி. இவர்கள் இருவரும் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் ஆலோசனை மேற்கொண்டதால் தந்தை மகன் இடையே நீடித்து வரும் பிரச்சினை முடிவுக்கு வரலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பாமக இருக்க தந்தை மகன் சண்டையில் கூட்டணி நீடிக்குமா உடையுமா என கேள்வி எழுந்துள்ளது. சமாதானமாக முடிந்தால் அதிமுக பாமக பாஜக கூட்டணி அமையலாம், இல்லையேல் தமிழக அரசியலில் அதிரடி திருப்பங்கள் இருக்கலாம் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆசையாக காதலித்து திருமணம் செய்த மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டெஃபி மெட்டில்டா, ராஜ்மோகன் ஆகிய இருவரும் காதலித்து திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் ஸ்டெஃபி மெட்டில்டா மற்றும் அவரது குடும்பத்திடம் வரதட்சணை என்ற பெயரில் ராஜ்மோகன் மற்றும் அவரது தாய் தொடர்ந்து பணம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஸ்டெஃபியை ராஜ்மோகனும் அவரது தாயும் சேர்ந்து சாதி பெயரை சொல்லி கொடுமைப்படுத்திய தெரிகிறது. அவங்களோட கல்ச்சருக்கு என்னென்னமோ அவங்க அந்த செய்யறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் வந்துச்சு. பொங்கல் வந்த டைம்ல எங்களுக்கு தெரியாது, புதுசா தலை பொங்கல் டைம்ல ஹிந்துயிசமா இல்லைன்னா அந்த ஊர் கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. இந்த பானை வாங்கி கொடுக்கறது, என்னென்னமோ அந்த கரும்பு வாங்கி கொடுக்கறது, அரிசி வாங்கி எல்லாமே எங்க அம்மா செஞ்சாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதை எங்க அம்மா செஞ்சாங்க. ஆனா அதுவே அவ்வளோ கேவலமா செய்ய மாட்டாங்கன்ற ராஜா எங்க அம்மா முன்னாடியே அவ்வளோ கேவலமா பேசினாங்க. ஸோ அப்பெல்லாம் எங்க அம்மா எவ்வளவோ ஃபீல் பண்ணி அவர் முன்னாடி அழுது, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா.
இந்நிலையில் ஸ்டெஃபியை பார்க்க அவரது சகோதரர் வீட்டிற்கு சென்றபோது அவர் மயக்க நிலையில் இருந்துள்ளார். இதனையடுத்து ஸ்டெஃபியை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஸ்டெஃபியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவர் ராஜ்மோகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்கும் வகையில் ஆதார் எண் சரிபார்ப்பு மற்றும் ஓடிபி அடிப்படையில் புக் செய்யும் வகையில் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் மாற்றம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. போலி ஐஆர்சிடிசி கணக்குகள் உதவியோடு டிக்கெட் முன்பதிவு செய்ய தானியங்கி கருவிகளை பயன்படுத்துவது அதிகரித்துள்ள நிலையில் 24 மில்லியன் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆதார் சரிபார்க்கப்பட்ட கணக்குகள் மட்டுமே ஆன்லைன் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படும். முன்பதிவு செய்வதற்கு ஆதார் அடிப்படையிலான ஓடிபி அங்கீகாரமும் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் சரிபார்ப்புக்கு பிறகு முறைகேடுகளை கட்டுப்படுத்த கவுண்டர் அடிப்படையிலான தட்கல் டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்யலாம் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து கொடுத்து வரும் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இந்தியாவின் டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ரஃபேல் போர் விமானங்களின் முக்கிய பாகத்தை தயாரித்து கொடுக்க உள்ளது. ரஃபேல் போர் விமானத்தின் ஃபியூசலேஜ் என்ற உடல் பாகம் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் மற்றும் இந்தியாவின் டாடா நிறுவனங்களுக்கு இடையே 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. அதன்படி முதல் முறையாக டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்தின் பாகங்களை பிரான்சிற்கு வெளியே தயாரித்து கொடுக்க உள்ளது. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் தக் லைஃப் படம் திரைக்கு வந்து கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் தக் லைஃப் படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்பட 5 மொழிகளில் வெளியாகியுள்ளது. தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கமல்ஹாசன் பேசியது சர்ச்சையாக வெடித்ததால் கர்நாடகாவில் படம் வெளியாகவில்லை. தமிழ்நாட்டில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி தொடங்க கமல்ஹாசன், சிலம்பரசன் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். 3 தசாப்தங்களுக்கு பிறகு மணிரத்னம், கமல்ஹாசன் மீண்டும் இணைய ரசிகர்கள் ஆவலுடன் படத்தை பார்த்து ரசித்தனர். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு கமல்ஹாசனோட நடிப்போட எஸ்டிஆரோட நடிப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எஸ்டிஆர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு, அதுவும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஏரமன் மியூசிக் சூப்பராக இருக்கு. சிம்பு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. கமல் சார் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. த்ரிஷா மேம் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. கமல், சிலம்பரசன் நடிப்பு நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் பாராட்டினாலும் மேக்கிங்கில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஹிட் பாடலான முத்தமழை பாடல் இடம்பெறாதது, ஜிங்குச்சா பாடலை ட்ரிம் செய்தது என பல ரசிகர்கள் ஏமாற்றத்தை பதிவு செய்தனர். எது எப்படி இருந்தாலும் பெரும்பாலான தியேட்டர்களில் தக் லைஃப் ஹவுஸ்ஃபுல். கொச்சி அருகே 2 வாரங்களுக்கு முன் கடலில் மூழ்கிய லைபீரிய கப்பலில் இருந்த பொருட்களின் விவரங்களை கேரள அரசு வெளியிட்டுள்ளது. கப்பல் விபத்திற்குள்ளான பிறகு அந்த பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேரள அரசு அறிவுறுத்தி இருந்தது. இந்நிலையில் கப்பலில் கொண்டுவரப்பட்ட பொருட்களின் விவரங்களை கேட்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் மீனவர் சங்க தலைவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மூழ்கிய கப்பலில் கொண்டுவரப்பட்ட பொருட்களின் விவரத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்பை சரிசெய்ய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறு கேரள அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இதுகுறித்து 2 வாரங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து கப்பலில் இருந்த பொருட்களின் விவரங்களை கேரள அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி கப்பலில் 13 கொள்கலன்களில் கால்சியம் கார்பைடு என்ற வேதிப்பொருளும் 4 கொள்கலன்களில் முந்திரி பருப்பும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 46 கொள்கலன்களில் தேங்காய் மற்றும் முந்திரி பருப்புகள் இருந்ததாகவும் 87 கொள்கலன்களில் மரமும் 60 கொள்கலன்களில் பிளாஸ்டிக் பொருட்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 71 கொள்கலன்கள் காலியாக இருந்தன என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது. தாவேகா கல்வி விருது விழா குறித்தும் விஜய் குறித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேல்முருகன் பேச்சை சாடியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள், அதை நீங்கள் ரசியுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை, குறிப்பாக பெண்களை
நீங்கள் இது போன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது. பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 4 முறை சாம்பியன் பட்டம் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், நடப்பு சாம்பியன் திண்டுக்கல் உட்பட 8 அணிகள் தொடரில் பங்கேற்றுள்ளன. கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மைதானம், சேலம் SCF மைதானம், நெல்லை CSK மைதானம், திண்டுக்கல் NPR கல்லூரி மைதானத்தில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மொத்தம் 32 போட்டிகள் நடத்தப்படும் நிலையில் இறுதிப் போட்டி ஜூலை 6ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ளது. 4 முறை சாம்பியனான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் முதல் போட்டியில் திருப்பூர் அணியை வெள்ளிக்கிழமை எதிர்கொள்கிறது. பாபா அப்ரஜித் தலைமையில் களம் காணும் சேப்பாக் அணியில் ஜெகதீசன் நாராயணன், விஜய் சங்கர், ஆல்ரவுண்டர் ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்து தொடர் காரணமாக சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர் விளையாட மாட்டார்கள். அதே சமயம் திண்டுக்கல் அணியில் ரவிச்சந்திரன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி விளையாட உள்ளனர். திருப்பூர் அணியில் சாய் கிஷோர், நடராஜன், கோவை அணியில் ஷாருக் கான், ஆண்ட்ரே சித்தார்த், சுழற்பந்து வீச்சாளர் சித்தார்த் விளையாட உள்ளனர். லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க நடிகர் விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பினான்சியர் அன்புச்செழியனின் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அத்தொகையை முழுமையாக செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறியதாக விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு செலவு தொகையையும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்.